ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோட்டல் அப்புறம் பார்த்திங்கன்னா கையேந்தி பவன் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டி சட்னி கொடுப்பாங்க. அந்த சட்னி தான் நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிடலாம். அதே டேஸ்ட்லேயே வந்து இருக்கும். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் இருந்தால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொரிகடலை, அப்புறம் பெரிய உள்ளி ஒன்று இருந்தாலே போதும். நம்ம வந்து வீட்டிலே இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இட்லிக்கு தான் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, இதில் வந்து நான் ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். மிளகா வந்து முழுசாக போடாதுங்க, அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து லைட்டாக வந்து கீறிட்டி போடுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 4 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளியை வந்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு 3மே நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் ஆறட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொரிகடலை போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாட்டு துருவின தேங்காய், இது கூடவே கல் உப்பு, பொடி உப்பு இருந்துச்சுன்னா பொடி உப்பும் போட்டுவிடுங்க. இப்போ அதையும் போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த உள்ளி, மிளகா, இஞ்சி அந்த 3ஐயும் போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மையாக வந்து நம்ம வந்து அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு சுற்றி வச்சு அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிடுங்க. ரொம்ப பேஸ்ட்டாக வந்து அரைச்சா அந்த டேஸ்ட் வந்து வராது, அதனால தான். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுல்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணிலையோ வந்து எடுத்துடுங்க. தண்ணி வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றக்கூடாது, இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ வந்து தாளிச்சிக்கிடலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு சின்ன உள்ளியை பொடியாக கட் பண்ணி போட்டுவிடுங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து தாளித்து எடுத்துடுங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சட்னி தாளிக்கும் போது எப்போவுமே வந்து அந்த சின்ன உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டு தான் தாளிப்போம். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து தாளித்து எடுத்தாச்சு. இதை வந்து இட்லிக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.